வாழ்த்துக்கள். தேதி முடிவாயாச்சா? அடுத்த மாசம் 23ஆம் தேதி திருமணம். திருமணம் முடிஞ்சா வேலைக்கு வருவதானே? அவர் எந்த தடையும் சொல்லல. தேனிலவு எங்கே? கன்னம் சிவந்தாள் கஸ்தூரி. தெரியல. நீயும் உன்னவரும் தினமும் தனியா சந்திக்கலையா? இல்ல, அவர் அதை விரும்பல. பெண் பார்க்க வந்தப்ப கூட தனியா என்னை அழைச்சி பேசல. திருமணம் முடிஞ்ச பின்னால தான் எல்லாமேன்னு சொல்லிட்டார். உனக்கு அதுல வருத்தமா? இப்ப எல்லாம் பெரும்பாலும் காதல் கல்யாணங்கள் தான். தவறி பெரியவங்களா பார்த்து ஏற்பாடு பண்ணக்கூடியது ஒன்னோ ரெண்டோ. அதுவும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சா விருப்பம் போல் சேர்ந்து ஊர் சுத்துறாங்க. சமயத்துல மேற்படி சங்கதிகள் கூட முடிஞ்சிருது. உன் விஷயத்துல எல்லாமே ஆச்சரியமா இருக்கே. உனக்கு அவர் கூட சுத்தணும்னு தோணலையா? நான் அவரை மதிக்கிறேன். தோழிகளிடமிருந்து விடுபட்டு வீடு திரும்பினாள் கஸ்தூரி. வாம்மா, அப்பா அவசரமாக வரவேற்றார். கூடத்தில் மாப்பிள்ளையின் மாமா உட்கார்ந்திருந்தார். இவர்தான் மாப்பிள்ளையின் மாமா. கஸ்தூரி கை கூப்பினாள். வணக்கம்மா. சரியான ஆள்தான். சரியான பொண்ணை தான் தேர்ந்தெடுத்திருக்கான். திருமணமே வேண்டாம்னு பிடிவாதமா இருந்தவன் உன்கிட்ட எப்படி விழுந்தான்? கஸ்தூரி இதமாக சிரித்தாள். என் அக்கா பிள்ளைன்னு சொல்லலாமா? அற்புதமான பையன் சரவணன். சிகரெட் பிடிக்க மாட்டான், குடிப்பழக்கம் இல்லை, அசைவம் சாப்பிட மாட்டான். வரிசையா என் பட்டியல் போடணும்? ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லை. உத்தமமான பிள்ளை. அவனை மாதிரி ஒருத்தன் கணவனா அமைய நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? கஸ்தூரி கன்னம் சிவந்தாள். வாயில பொய் வராது. தெய்வ பக்தி நிறைய உள்ளவன். கை நிறைய சம்பாதிக்கிறான். எங்க அக்காவுக்கு சரவணன் ஒரே பிள்ளை. வேற குழந்தைகள் இல்லை. 14 வயசுல தன் தகப்பனை இழந்தான். அவனை வளர்க்க அக்கா பட்டப்பாடு கொஞ்சமில்லை. எல்லாம் கேள்விப்பட்டோம். அப்பா இடையில் நுழைந்தார். நல்ல கணவன், அன்பான மாமியார். உன்னால அந்த குடும்பம் குதூகலப்படணும் கஸ்தூரி. நிச்சயமா மாமா, சின்ன குரலில் சொன்னாள். நான் வரேன் சார். இருங்க, சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம், உங்க மகளை பார்த்ததும் மனசு நிறைஞ்சு போச்சு. வயிறு 2ஆம் பட்சம்தான். வரட்டுமா? அவர் போய்விட்டார். அம்மா எங்கேப்பா? பாத்திரங்களுக்கு பேர் போட்டுட்டு இருக்கா உள்ள அறையில. கஸ்தூரி உள்ளே வந்தாள். தன் அறைக்குள் நுழைந்து சேலையை மாற்றி நைட்டிக்கு வந்தாள். கண்ணாடிக்குள் வசீகரமான கஸ்தூரி தெரிந்தாள். இந்த அழகு மொத்தமும் இன்னும் 1 மாசத்துல சரவணனுக்கு சொந்தம். பெருமையாக இருந்தது அவளுக்கு. என் கணவன் நல்லவன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு ஆண் பிள்ளை இந்த காலத்தில் இருப்பது சுலபமல்ல. அப்படிப்பட்ட ஒருவரால் தான் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்க முடியும். அம்மா உள்ளே வந்தாள். கஸ்தூரி, நீ எப்போ வந்த? பசிக்குதுமா, சோறு போடு. வா, நானும் சாப்பிட்டுட்டு புறப்படணும். இன்னும் கொஞ்சம் துணிமணி வாங்கணும். நிறைய வேலை இருக்கு. சரியா 1 மாசம்தான் இருக்கு. திருமணத்துக்கு பரபரன் இருக்கு எனக்கு. ஆமா, நீ எப்போ லீவு போட போற? திருமணத்துக்கு 2 நாள் முன்னாலிருந்து போட்டா போதுமாமா? போதும். அப்புறமா நிறைய போட வேண்டி வரும். சரி சரி வா. கஸ்தூரியும் இவர்களுக்கு ஒரே மகள்தான். அவள் அப்பா அரசாங்கத்தில் ஏதோ ஒரு உயர் அதிகாரி. சகல வசதிகளுடன் சொந்த வீடு. அப்பா வைத்துவிட்டு போன சொத்துக்கள் கொஞ்சம். இவர் சம்பாதிப்பதெல்லாம் இந்த ஒரே மகளுக்கு தான். அதனால் பணத்தை வாரி இறைத்து திருமணத்தை ஆடம்பரமாக நடத்த அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். சரவணன் வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். மோதிரம், தங்கச்சங்கிலி எதுவும் அவனுக்கு தரக்கூடாது என்ற கட்டளை. பட்டு வேட்டி, உடைகள் உட்பட அவர் பணத்தில் வரக்கூடாது என்ற உத்தரவு. கஸ்தூரியின் அப்பாவுக்கு வருத்தம்தான். ஒரே மாப்பிளை, நிறைய செய்ய வேண்டும் என்று நினைத்தவரை தடுத்து விட்டான். மற்றபடி திருமணம் நடத்துவதோ அவர் மகளுக்கு செய்வதோ அவரது விருப்பம் என சொல்லிவிட்டான். அப்பா அம்மா இருவரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். கஸ்தூரி மட்டும்தான் வீட்டில் இருந்தாள். அன்று அலுவலகம் போகவில்லை அவள். காலையில் நன்றாக உறங்கிவிட்டதால் தாமதமாக போகக்கூடாது என்று இருந்துவிட்டாள். தோழிகளுடன் சற்று நேரம் அரட்டை என்று பொழுது போக்கிவிட்டு வந்தாள். சரவணன் ஆபீஸ் வந்திருப்பார். அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாமா? விரும்புவாரா அவர்? அதில் என்ன தவறு? நாளைக்கு என் கணவராகப் போகிறவர். முயற்சி செய்தால் என்ன? எண்களை சுழற்றினாள் தயக்கத்தோடு. எதிர்முனை எடுக்கப்பட்டது. சரவணன் இருக்காரா? நீங்கள் யாரு? அவரோட வீட்டிலிருந்து பேசுகிறேன். இருங்க, பார்க்குறேன். சற்று தாமதித்து சரவணன் பேசுகிறேன். யாரு? நான் தான் கஸ்தூரி. குரல் இழைந்தது. யார் கஸ்தூரி? மறந்து போச்சா? அடுத்த மாதம் இதே தேதியில் உங்களுக்கு சொந்தமாக போகிற கஸ்தூரி. ஓ, நீங்களா? என்ன வேணும்? நீங்களா? எதுக்கு மரியாதை? சரி, விஷயத்துக்கு வரலாம். அவன் குரலில் காதல் இல்லை. என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க அவளால் முடியவில்லை. சும்மா உங்ககிட்ட பேசலாமேன்னு தான். மன்னிக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேலும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனிமே இது மாதிரி பேச முயற்சிக்க வேண்டாம். வச்சிருங்க. வைத்தே விட்டான். முகத்தில் அறைப்பட்டாள் கஸ்தூரி. என்ன மனிதன் இவன்? எத்தனை ஆசையாக பேச வந்தேன். இப்படியே அவமானப்படுத்துவான் ஒருவன்? ஏன், என்ன தவறு? நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் கற்பா போய்விடும். நல்லவன்தான். ஆனாலும் இப்படியா? இவன் தாலி கழுத்தில் ஏறினால் வாழ்க்கை எந்திர கதியாகி விடுமா? என்ன கஸ்தூரி நீ? இந்த யுகத்தில் இப்படி ஒரு ஆண் பிள்ளை கிடைத்ததை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டாமா? இத்தனை நாள் பொறுமையாக இருக்கவில்லையா நீ? இன்னும் 1 மாதம்தானே. கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள். சரவணன் கண்ணுக்குள் வந்தான். நல்ல உயரம், மினுமினுப்பான நிறம், வட்ட முகம், அளவான அங்கங்கள். சினிமாக்காரர்கள் கண்ணில் பட்டால் கொத்தி கொண்டு போய்விடுவார்கள். நான் கொடுத்து வைத்தவள். படுத்து கொண்டாள். அவனை பற்றிய கனவுகளில் தொலைந்து போனாள். கஸ்தூரி அலுவலகத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள். காலை உணவை முடித்து கொண்டு சேலை மாற்றி கொண்டிருந்தாள். தயாராகிவிட்டாள். அம்மா, நான் புறப்பட்டாச்சு. இதோ வந்துட்டேன்மா. அப்பா சீக்கிரமே போயாச்சா? ஆச்சுமா.
தன் வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு வாசலில் இறங்கினாள் கஸ்தூரி. ஆட்டோ வந்து நின்றது. ஒரு பெண் இறங்கினாள். பணத்தை கொடுத்துவிட்டு படியேறி வந்தாள். கஸ்தூரி வீடு. இதுதான், நான் தான் கஸ்தூரி. நீங்க யார்? அந்த பெண் கஸ்தூரியை ஏற இறங்க பார்த்தாள். உள்ளே போய் பேசலாமா? கஸ்தூரி குழப்பத்துடன் அவளை பார்த்துவிட்டு ஆவலுடன் உள்நோக்கி நடந்தாள். உட்காருங்க. உங்க பேரு? அர்ச்சனா. உங்களை இதுக்கு முன்னால் நான் பார்த்ததில்லை. நீங்க இங்க வந்த நோக்கம்? சொல்கிறேன். சொல்லத்தானே வந்திருக்கேன். அடுத்த மாதம் உங்களுக்கு திருமணம் இல்லையா? ஆமாம். மாப்பிள்ளை சரவணன். நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். ஊர் முன்னால் உத்தமனா வேடம் போடுற அந்த சரவணனுக்கு இன்னொரு பக்கம் உண்டுன்னு சொல்லத்தான் நான் இங்கே வந்தேன். என்ன உளர்றீங்க? நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவனை பற்றி சொன்னால் அந்த ஆண்டவன் கூட நம்ப மாட்டார். ஆனாலும் சொல்லித்தானே ஆகணும். அவனால் பாதிக்கப்பட்டவள் என் தங்கை. அவள்கிட்ட நெருங்கி பழகினான் சரவணன். ஏறத்தாழ 1 வருட கால பழக்கம். என் தங்கை கர்ப்பமானாள். பொய் பொய். கஸ்தூரி கூச்சலிட்டாள். இரு, என்னை பேசவிடு. உன் வாழ்க்கையில் குறுக்கிட என் தங்கை வரமாட்டா. அவனை உத்தமன் நினச்சிதான் அவளும் தன்னை கொடுத்தாள். அவள் கர்ப்பம்னு தெரிஞ்சதும் சரவணனோட நிறம் மாறிப்போச்சு. அவன் யாருன்னு எங்களுக்கும் தெரிய வந்தது. நானே அவனை சந்தித்து காலை பிடிக்காத குறையாக கெஞ்சினேன். அவன் என் தங்கையை ஏற்றுக்கல்ல. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும். எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை. அவன் புத்திசாலி. ஒரு கடிதம் எழுதல, ஒரு புகைப்படம் எடுத்துக்கல. ஒரு நாள் கூட அலுவலகத்துக்கு இவளை வரவிட்டதில்லை. சந்திப்பு கூட யாருக்கும் தெரியாம தான். இதில் இத்தனை தந்திரம் இருக்குன்னு என் தங்கை அப்போ உணரல. கஸ்தூரி வந்தவளை ஏற இறங்க பார்த்தாள். ஒரு ஆதாரமும் இல்லையா? இல்லை. அவர் பேரை கெடுக்க வந்தவள் நீன்னு சொல்ல இதைவிட அழுத்தமான காரணம் என்ன இருக்கு? வெளியே போ. கஸ்தூரி, நான் சொல்றதை கேளு. எதுக்கு? என் தங்கையோட கர்ப்பத்தை நான் கலைச்சாச்சு. களங்கமான அந்த நாட்களை அவளும் மறக்க தொடங்கியாச்சு. ஆனால் நீ மனைவியாக போற வாழ்நாள் முழுக்க ஒரு வேடதாரியோட போராடணும். அதை நான் பார்த்துக்கிறேன். நான் நியாயம் கேட்க போனப்ப குடிபோதையில் இருந்தான் சரவணன். அவன் முகமே எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சிகரெட் புகையால் வட்டம் போட்டிருந்தான். இவனை விட ஒரு நல்ல கணவன் யாருக்கு கிடைக்கும்? நன்றி, நீங்கள் போகலாம். சரி, விதி யாரை விட்டது? உனக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். அவள் சரையிலன படியேறி இறங்கி போய்விட்டாள். என்னடி கஸ்தூரி இது? பொய்மா, அப்பட்டமான பொய். ஏன் நம்ம விட தேடி வந்து ஒருத்தியதுக்கு இத்தனை அருவருப்பான பொய்யை சொல்லணும்? அம்மா, சரவணன் நல்லவர்னு ஊருக்கே தெரியும். அவர் வேணும்னு இவள் தங்கை ஆசைப்பட்டிருப்பாள். ஏதாவது முயற்சி செஞ்சிருப்பாள். அவர்கிட்ட பலமாக அவமானப்பட்டிருப்பாள். அந்த ஆத்திரம் தலைக்கேறி பழிவாங்க வந்திருக்கா. அப்படியா சொல்கிற? நிச்சயமா. எனக்கு பயமாக இருக்குடி கஸ்தூரி. திருமண ஏற்பாடுகள் நடக்கிற இந்த நேரத்தில் இது மாதிரி. இதோ பாரம்மா, நான் அவரை 100% நம்புகிறேன். கட்டிக்க போகிறவள் நான். நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன். 4 அடி நடந்த கஸ்தூரி சட்டென நின்றாள். டீபாயில் ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. ஏம்மா, அந்த பொண்ணு கொண்டு வந்த புத்தகமா இது? எடுத்து பார்த்தாள். ஏதோ ஒரு நாவல் புத்தகம். வாசகசாலையின் முத்திரை இடப்பட்டிருந்தது. கஸ்தூரி அதை எடுத்து தன் கைப்பையில் பத்திரப்படுத்தி கொண்டாள். 1/2 மணி நேரம் தாமதமாக அலுவலகம் வந்து சேர்ந்தாள். முதல் 1 மணி நேரத்துக்கு வேலை நிறைய இருந்தது. அதில் மூழ்கி போனாள். பிறகு வேலை இல்லை. ஏன் ஒருத்தி வீடு தேடி வந்து இத்தனை மோசமா அவனை விமர்சிக்க வேண்டும்? பொறாமைதானா? ஒருவேளை ஏதாவது இருக்குமோ? அம்மாவிடம் அத்தனை உறுதியாக பேசிவிட்டு வந்த உனக்கே உள் மனதில் சஞ்சலம் இருக்கிறதா? இல்லை. அவசரமாக தலையாட்டினாள். என்ன கஸ்தூரி, எதை இல்லைன்னு சொல்கிற? கேட்டபடி சுமதி வந்தாள். ஒன்றுமில்லை. திருமணம் முடிஞ்சு எத்தனை நாள் லீவு போட போகிற? இப்போ 15 நாள் போட்டிருக்கேன். பியூன் சுற்றறிக்கை கொண்டு வந்தான். அதிகாரிகளின் அவசர கூட்டம் ஒன்று நடப்பதால் மதியம் விடுமுறை என்று அறிவிப்பு. எல்லாரும் உற்சாகமானார்கள். கஸ்தூரி சாப்பிடக்கூட இல்லை. 1 மணிக்கு வெளியே வந்தாள். வீட்டுக்கு இப்போதே போனால் போர் அடிக்காதா? காலையில் வந்தவள் யார்? அவள் புத்தகம்தான் அது. நூலக புத்தகம். அங்கு போனால் அவள் விலாசம் கண்டுபிடிக்க முடியாதா? எப்படி கேட்பது? மனதுக்குள் ஒரு மாதிரி தீர்மானித்து கொண்டாள். அவளது ஸ்கூட்டி 20 நிமிடங்களில் நூலக வாசலை அடைந்தது. உள்ளே நுழைந்தாள். அது பெரிய நூலகம். அமைதியாக இருந்தது. அறைக்குள் நுழைந்தாள். அதிகாரி நிமிர்ந்து பார்த்தார். இந்த புத்தகத்தை எடுத்துட்டு போனவங்க தவற விட்டுட்டாங்க. வாங்கி பார்த்தார். அவங்க விலாசம் தந்தா இதை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம்னு பார்க்குறேன். இது வந்து சேர வேண்டிய இடம் இதுதானேம்மா? ஏன் சிரமப்படுறீங்க? புத்தகம் மட்டுமில்ல, ஒரு பையும் இருக்கு. விலாசம் தெரியாம எப்படி நான்? சட்டப்படி ஒருத்தர் விலாசத்தை இன்னொருத்தருக்கு நாங்கள் தர முடியாது. ஓ, என்னை நீங்கள் நம்பலையா? நான் கண்ணியமான பெண். அலுவலகத்தில் வேலை பார்க்குறேன். என் அடையாள அட்டை பார்க்கணுமா? எடுத்து காண்பித்தாள். அவர் முகத்தில் நம்பிக்கை வந்தது. உதவியாளனை அழைத்து ஒரு காகிதத்தில் ஏதோ எழுதித்தர அவன் போனான். உட்காருமா? கஸ்தூரி உட்கார்ந்தாள். 10 நிமிடங்களில் விலாசம் வந்தது. அர்ச்சனா, எண் 3, நடேசன் தெரு, 2வது பிரதான சாலை, ராஜா, அண்ணாமலைபுரம், சென்னை. நன்றி சார். வெளியே வந்தாள். வந்த பெண் அர்ச்சனா என்றுதானே சொன்னாள். அவள் முகவரிதான் தரப்பட்டிருக்கிறது. வண்டியை இயக்கி போக்குவரத்தில் கலந்தாள். கஸ்தூரி, சரவணன் மேல் உனக்கு உண்டான சந்தேகம் காரணமா துப்பறிய போகிறாயா? அல்ல, சந்தேகம் அல்ல. ஒரு நல்லவரின் மேல் சேறு தெளிக்கும் அந்த பெண் யாரென எனக்கு தெரிய வேண்டும். தெரிந்து என்ன செய்ய போகிறாய்? அவள் இருப்பிடம் போனால் அவளது உண்மையான முகம் நிச்சயம் வெளிப்படும்.
என்ன அவள் நோக்கம் என்பது புரிந்தது. என் சரவணன் நல்லவர் என்பதை அந்த நாய் மகளிடம் நானே சொல்ல வேண்டும். ஆழ்வார்பேட்டை வழியாக ஓரிரண்டு சிக்னல்களை கடந்து வந்து விட்டாள். இரண்டாவது பிரதான சாலையை பிடித்து விட்டாள். நடேசன் தெரு என்ற பெயர் பலகை இருந்தது. வண்டியை வேகம் குறைத்தாள். மெதுவாக ஓட்டி கொண்டு வர இடதுபுறம் ஒரு அடுக்குமாடி கட்டிடம் தெரிந்தது. மதில் சுவரில் எண் 3 பெரிதாக எழுதப்பட்டிருந்தது. அட்சயா அப்பார்ட்மெண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் நீளவாட்டில் எழுதப்பட்டிருந்தது. உள்ளே நுழைந்து வண்டியை நிறுத்தி பூட்டினாள். அதில் குறைந்தபட்சம் 15 வீடுகள் இருக்கக்கூடும். 3 மாடி கட்டிடம். உள்நோக்கி நடந்தாள் கஸ்தூரி. நெஞ்சுக்குள் ஒரு படபடப்பு இருந்தது. காரணம் புரியவில்லை. எதிர்பட்டவரிடம், இங்கே அர்ச்சனா யாரு? 3வது மாடியில் 4வது வீடு, கிழக்கு பக்கமா வாசல். நன்றிங்க. படியேறி 3வது மாடிக்கு வந்தாள். மூச்சிறைத்தது. கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்ட பின் கண்களை ஓடவிட்டாள். 4 என்ற எண் பளிச்சிட்டது. ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஏமாற்றமாக போய்விட்டது கஸ்தூரிக்கு. யாரிடம் கேட்பது? எதிர் வீட்டு கதவு திறந்திருந்தது. ஒரு பெரியவர் வெளியில் வந்தார். இங்கே அர்ச்சனான்னு. இவளை ஏற இறங்க பார்த்தார். நீ யாரு? தெரிஞ்சவங்க, பார்க்க வந்தேன். அக்காளும் தங்கச்சியும் காலையில் கதவை பூட்டிட்டு போனா ராத்திரி தான் வருவாளுங்க. பஜாரிங்க. கஸ்தூரி அங்கு நிற்கவில்லை. கீழே வந்து விட்டாள். இவர்களுக்கு நல்ல பெயர் இல்லை. அவரை வலையில் வீழ்த்த பார்த்தவர்கள். முடியாத போது அபாண்ட பழி. தன் வண்டியை அவள் நெருங்கி சாவியை போட்டாள். அமர்ந்து புறப்பட்டாள். பெட்ரோல் தீரும் நிலை. அருகில் பங்க் இருந்தது. அதற்குள் தள்ளி கொண்டு நுழைந்தாள். 2 லிட்டர் போடுப்பா. அவன் பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் தந்ததும் வண்டியை நகர்த்த சாலையில் அந்த பைக் தெரிந்தது. கண்களை இடுக்கி கொண்டு பார்த்தாள். சரவணன் அல்லவா அது? ஆம். இங்கே எதுக்கு வந்தார்? அவன் அந்த பகுதியை கடந்து வேகமாக 2வது பிரதான சாலையில் திரும்புவது தெரிந்தது. திக் என்றது கஸ்தூரிக்கு. அங்குதான் போகிறாரா? பார்க்க வேண்டுமே. உடனே சாவி போட்டு இயக்கினாள். அவளும் அதே தெருவில் நுழைய நடேசன் தெருவுக்குள் சரவணனின் வண்டி நுழைந்து கொண்டிருந்தது. கஸ்தூரிக்கு படபடப்பு கூடி போனது. அவளும் நுழைந்தாள். அதே அட்சயா வாசலில் சரவணன் வண்டியை நிறுத்தினான். இறங்கி நடக்கத் தொடங்கினான். கஸ்தூரி வெளியே நிறுத்திவிட்டு மதிலுக்கு பின்னால் தன்னை மறைத்து கொண்டாள். சரவணன் படிகளை ஏறி நடப்பது இங்கிருந்தே தெரிந்தது. 3வது மாடியை சரவணன் அடைந்து விட்டான். எதிரும் புதிருமாக 4 வீடுகள். அப்படியே நின்றான். ஓ, அர்ச்சனாவை பார்க்கத்தான் சரவணன் வந்தாரா? அப்படியானால் அவள் சொன்னதெல்லாம் உண்மையா? ஆம். கஸ்தூரிக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. கஸ்தூரியால் அங்கு நிற்க முடியவில்லை. சட்டென திரும்பி வண்டியை இயக்கி பிரதான சாலையில் கலந்தாள். நெஞ்சுக்குள் ஒரு புயல் வீச தொடங்கியிருந்தது. அர்ச்சனா வீட்டு வாசல் வரை ஏன் சரவணன் வர வேண்டும்? அப்படியானால் சரவணன் மோசமானவரா? இல்லை என்றால் ஏன் இங்கு வர வேண்டும்? சரவணனுக்கு 2 முகங்கள் இருக்கிறதா? நல்ல முகத்தை மட்டும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் காட்டுகிறாரா? அப்பாவிடம் இதை சொல்லி திருமணத்தை இப்போதே நிறுத்திவிடலாமா? இரு கஸ்தூரி, அவசரப்படாதே. உள் மனது தடுத்தது. ஒரு சந்திப்பை, ஒரு சூழ்நிலை வைத்து ஒரு மனிதனை பற்றி எடை போடுவது சரியல்ல. அவனை பற்றி இன்னும் தீர விசாரி. நீ படித்த பெண். இதற்கு உனக்கு மற்றவர்கள் உதவி தேவையில்லை. அவ்வளவு ஏன், நேரடியாக அவனை சந்தித்தே பேசிவிடலாமே. மனம் விட்டு பேசினால் சந்தேகம் தீர்ந்து விடாதா? அதற்கு அவன் அனுமதிப்பானா? தொலைபேசியில் கூட பேசவில்லையே. இது வேடமா, விவேகமா? வீடு திரும்பிவிட்டாள் கஸ்தூரி. அம்மா இருந்தாள். ஏதோ லிஸ்ட் போட்டு கொண்டிருந்தாள். சமையல் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி கொண்டிருந்தாள். பாவம் அப்பா அம்மா. என் திருமணம் நிச்சயமான பின்னால் அதை தவிர வேறு சிந்தனையே இல்லை. இவர்களை எந்த உண்மையும் தாக்கிவிடக்கூடாது. தாங்க மாட்டார்கள். தன் அறைக்குள் நுழைந்து உடையை கூட மாற்றாமல் கட்டிலில் விழுந்தாள். சரவணனின் முகம் கண்முன் ஆடியது. பளிங்கு போன்ற முகம். மெலிதான ஒரு சிரிப்பை தவிர வேறு எந்த கள்ளத்தனமும் அதில் இல்லை. பிறகு ஏன் அர்ச்சனா வீட்டுக்கு வந்தார்? எப்படி நான் கண்டுபிடிப்பது? தொலைபேசியை அழைத்தது. போய் எடுத்தாள். கஸ்தூரி இருக்காங்களா? பேசுகிறேன். என்ன? உன் வருங்கால கணவரோட உண்மையான முகம் தெரிந்ததா? கஸ்தூரி திடுக்கிட்டாள். யார் நீ? இருமா, பேசுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதை விட பேசப்போகிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. கஸ்தூரி மௌனமாக இருந்தாள். ரிசீவரை வச்சிராதே. நீ வைக்க மாட்ட. சரவணனை பற்றி உண்மை தெரியாமல் நீ ஓய மாட்ட. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உலகத்தை பார்க்காத பொண்ணு நீ. உன்னை சொல்லி தப்பில்லை. இன்னைக்கு முடிஞ்சா பாரு. நீ என்ன சொல்கிற? 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பு. நேராக வண்டியை எடுத்துட்டு பார்க் ஷெரடான் ஹோட்டல் வாசலுக்கு வா. வருவியா? சொல்லு. அங்கே வந்தா அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு எதிரில் அம்மா நானான்னு ஒரு மதுபான கடை இருக்கும். பார்த்திருக்கியா அதை? சொல்லு மேலே. அந்த மதுபான கடை வாசலில் உன் வருங்கால கணவர் சரவணன் நிற்பான். சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டதும் நேராக அம்மா நானாதான். சில சமயம் ஹோட்டல் உள்ளே வந்தாலும் வருவான். நண்பர்கள் கிடைச்சா ஆண் நண்பர்கள் இல்லை, பெண் நண்பர்கள். வச்சிரட்டுமா? இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கஸ்தூரி நேரம் பார்த்தாள். மணி 4 இருந்தது. 6 மணிக்கு அம்மா நானா? விடக்கூடாது. பார்த்து விட வேண்டியதுதான். கஸ்தூரி என்று அழைத்தபடி அம்மா வந்தாள். என்னம்மா, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு சரியில்லையா? காலையில் நடந்தது உன்னை பாதிக்குதா? கஸ்தூரி சட்டென சிரித்தாள். நீ ஒன்று, அதை பற்றி நான் நினைக்கவே இல்லைம்மா. பொய் சொன்னாள். சாயங்காலம் வெளியில் போகலாமா? உன் சேலைகளுக்கு இன்னும் ரவிக்கை எடுக்கலை. எனக்கு வேற வேலை இருக்குமா? அதையெல்லாம் நீ பார்த்து எடுத்துக்கோ. சரி, அழைப்பிதழ் இன்னைக்கு அடிச்சாச்சு, வந்துடும், பார்த்துரு. அம்மா போய்விட்டாள். அழைப்பிதழா? அது வந்து விட்டால் விநியோகம் தொடங்கி விடுவாரே அப்பா.
இன்னும் ஒரு வாரத்துக்குள் நூற்றுக்கணக்கான பேரை அழைத்து விடுவாரே. அதன் பிறகு திருமணத்தை நிறுத்தினால் அவமானம் அல்லவா? அதை கொடுப்பதற்கு முன்பே சரவணன் பற்றி அப்பாவிடம் பேசிவிட வேண்டுமா? இன்று அம்மா நானா சங்கதிக்கு பின் நிச்சயமாக இதை உடைக்கத்தான் வேண்டும். 5:30 மணிக்கு தன்னை தயாரித்து கொண்டாள். வெளியே வந்தாள். அம்மா, நான் 1 மணி நேரத்தில் வந்துடுறேன். ஜாக்கிரதை கஸ்தூரி, போக்குவரத்து அதிகமாக இருக்கிற நேரம். கவலைப்படாதேம்மா. வெளியே வந்து வண்டியில் அமர்ந்து இயக்கினாள். மனதுக்குள் கவலை மேகங்கள். சரியாக 6:10க்கு பார்க் ஷெரடான் ஹோட்டல் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பினாள். அம்மா நானா வாசலில் குடிமகன்களின் வரிசை கூடிக்கொண்டிருந்தது. விழிகளை சுழலவிட்டாள். சரவணன் இருப்பதாக தெரியவில்லை. இது பொய்யா? ஒருவேளை உள்ளே இருந்தால் போய் பார்க்கலாமா? என்ன கஸ்தூரி, நீ ஒரு மதுக்கடை வாசலுக்கு நீ போக போறியா? பைத்தியமா உனக்கு? தெரிந்தவர்கள் கண்ணில் பட்டால் உன் அப்பா மானம் போகாது. 10 நிமிடங்கள் நின்றாள். நிச்சயமாக சரவணன் இல்லை. பச்சை பொய், யாரோ கட்டிவிட்ட கதை. திரும்பி விடலாமா? கஸ்தூரி, என்ன இந்த பக்கம்? குரல் கேட்டு திரும்பினாள். எதிரே நின்ற அவனை பார்த்து புருவம் சுருக்கினாள். தெரியலையா? ரொம்ப மோசம் கஸ்தூரி. நீ பிகாமில் உன்னோட படித்த அருண். ஓ, நீயா அருண்? பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். இப்போ நினைவுக்கு வருது. நான் இந்த ஹோட்டல் தான் உணவக பகுதியில் மேனேஜராக வேலை பார்க்குறேன். வா கஸ்தூரி, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம். பரவாயில்லை அருண். இல்லை, உன்னை விட மாட்டேன். வா கஸ்தூரி. அவள் பார்வை திரும்பவும் அம்மா நானாவில் சரவணன் காணவில்லை. அருணுடன் நட்சத்திர ஹோட்டலின் உள்பகுதிக்கு நடந்தாள் கஸ்தூரி. உணவக பகுதியில் கணிசமான இருட்டு. இசை, மனம் என்று கலவையாக மேல்பட்ட சூழ்நிலை. அருண் அவளை அழைத்து கொண்டு நடந்தான். ஓரிடத்தில் உட்கார வைத்தான். இரு, இப்ப வந்துடுறேன். காணாமல் போனான் இருட்டில். மெல்லிய மேற்கத்திய இசையில் ஒரு அதிர்வு இருந்தது. அசாத்திய மௌனத்தில் கள்ளத்தனம் இருந்தது. சூழ்நிலையே கஸ்தூரிக்கு பிடிக்கவில்லை. இது மாதிரி இடத்துக்கு இதுவரை வந்ததுமில்லை. பணியாளன் வந்து பீங்கான் கிண்ணங்களில் என்னெல்லாமோ வைத்துவிட்டு போனான். அருண் வந்தான். எனக்கு ஒன்றும் வேண்டாம் அருண். உஷ், பேசக்கூடாது. சாப்பிடு. திருமணம் ஆயாச்சா கஸ்தூரி உனக்கு? கேட்டபடி எதிரே அமர்ந்து கொண்டான். நிச்சயமாகி இருக்கு. நான் உண்டா? என்ன அருண், நீ நம்ம நண்பர்களை அழைக்காமலா? உன்னை பார்த்தா எனக்கு பிரமிப்பா இருக்கும் கஸ்தூரி. ஏன்? எத்தனை நல்ல பெண் நீ. மாணவர்கள் மத்தியில் உனக்கு ஒரு தனி மரியாதையே உண்டு. கொடுத்து வைச்சவர் உன் கணவர். பணியாளன் வந்து அருணை அழைக்க, இரு கஸ்தூரி, 1 நிமிடத்தில் வந்துடுறேன். அவன் போய்விட கஸ்தூரி சாப்பிட்டு கொண்டே பக்கவாட்டில் திரும்பினாள். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு சரவணன். மேசையில் பரப்பப்பட்டிருந்த மது வகைகள். எதிரே வேறொரு நண்பர். சரவணன் தான். அப்படியானால் சரவணன் அம்மா நானாவிற்கு வந்தது உண்மைதான். இன்று இங்கே மதுவிருந்தா? அருண் வந்து விட்டான். அருண் இடது பக்கம் 3வது மேசையில் 2 பேர் உட்கார்ந்து குடிக்க போறாங்க. அவங்க இந்த ஹோட்டலுக்கு புதுசா. நாசுக்கா பாரு. ஏன் கஸ்தூரி? பாரேன். அருண் வேறு எங்கோ பார்ப்பது போல் பார்த்தான். ஆமா கஸ்தூரி, அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட தினசரி வந்து குடிப்பாங்க. தெரிஞ்சவங்களா? ஆமாம், தோழி ஒருத்தியோட அண்ணன். அப்படியா? சரி, மற்றவங்க கதையை நமக்கேன். உனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் அருண், நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. இனிமே போகலாம். அருண் சிரித்தபடி அவளுடன் நடக்க வெளியே வந்த கஸ்தூரி கொதிநிலையில் இருந்தாள். 7 மணிக்கு வீட்டுக்குள் நுழைந்தாள். அப்பா இருந்தார். எதிரே அச்சடிக்கப்பட்ட பத்திரிகைகள். வாடா கண்ணு, அழைப்புதல்கள் வந்தாச்சு. உனக்கு வேண்டியதை எடுத்துக்கோ. வந்து உட்கார்ந்தாள் கஸ்தூரி. நாளையிலிருந்து தபாலில் அனுப்ப தொடங்கிடணும். முழுசா 1 மாதம் கூட இல்லை. அடுத்த வாரம் நானும் அம்மாவும் நேரில் அழைக்க வேண்டியவர்களை எல்லாம் அழைச்சிடணும். அம்மா வந்தாள். முதல்ல சம்மந்தி வீடு. கஸ்தூரி எழுந்தாள். என்னம்மா நீ பத்திரிகையை பிரித்து கூட பார்க்கல? சட்டென சிரித்தாள். ஏதோ ஞாபகத்தில் இருந்தேன்பா. மாப்பிள்ளை இப்பவே உன்னை படுத்தி வைக்கிறார் போலிருக்கு. நடக்கட்டும். ஒரு அழைப்புதலை எடுத்துக்கொண்டு தன் அறையை நோக்கி நடந்தாள். பாவம் அப்பா, எத்தனை உற்சாகமாக இருக்கிறார். ஒரு அயோக்கியன் தன் மாப்பிள்ளை என்பது தெரிந்தால் தாங்குவாரா? சொல்லிவிட வேண்டும். இனி மறைக்கக்கூடாது. ஏன் மறைக்க வேண்டும்? யார் இந்த சரவணன்? முன்பின் அறிமுகமில்லாதவன். அவனுக்காக நான் ஏன் உருக வேண்டும்? இப்போதே அப்பாவிடம் சொல்லிவிடலாம். திரும்பவும் கூடத்தை நோக்கி அவள் வர தொலைபேசி அழைத்தது. போய் எடுத்தாள். கஸ்தூரியா? பெண் குரல். ஆமாம், பேசுகிறேன். நான் அர்ச்சனா. என் வீடு வரைக்கும் துப்பறிய வந்தியா கஸ்தூரி? நீ பார்க் ஷெரடானில் பார்த்தியா சரவணனை? என் வீட்டு வாசல்லையும் பார்த்துருப்பியே. சாதாரணமாக நானும் சரவணனும் எங்கள் வீட்டில் தான் சேர்ந்து தண்ணி போடுவோம். என்ன ஆச்சரியமா? நான் ஒரு மாதிரி பொம்பளை தான். பின்ன பொழப்பு நடக்க வேண்டாமா? கஸ்தூரி பேசவில்லை. அதிரடி செய்தி என்ன தெரியுமா? என்ன? பாவம் முன் சரவணன். அவனுக்கு எய்ட்ஸ் இருக்கோன்னு ஒரு சந்தேகம். அதை தீர்த்துக்க இரத்த பரிசோதனை செஞ்சுருக்கான். நாளைக்கு தெரிஞ்சிடும். மருத்துவ அறிக்கையை பார்க்க காலை 8 மணிக்கு பவித்ரா மருத்துவமனைக்கு வருவான். நீ நிச்சயமாக வருவேன்னு நான் நம்புகிறேன். வச்சிரட்டுமா? வைத்தாள். யாரம்மா? என் தோழியப்பா. உள்ளே வந்து விட்டாள். இது அடுத்த வெடிகுண்டு. சரவணனுக்கு எய்ட்ஸா? அத்தனை மோசமானவனா? ஏன் வராது? அர்ச்சனா போன்ற பெண்களிடம் தொடர்பும் நட்சத்திர ஹோட்டல் போதையும் ஒருவனை எங்குதான் கொண்டு போய் விடாது? நாளை நீ பார்க்க போகிறாயா கஸ்தூரி?
நிச்சயமாக நாளை கடைசி. அதன் பிறகு அப்பாவிடம் சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம். இரவு பேருக்கு சாப்பிட்டாள். உடனடியாக போய் படுத்துவிட்டாள். உறக்கம் வரவில்லை. அம்மா அவளை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். அந்த அர்ச்சனா வரவே அம்மா அப்பாவிடம் சொல்லவில்லை. அதுதான் கஸ்தூரியை குழப்புகிறதா? சொல்லிவிடலாமா? கஸ்தூரி வழக்கம் போல இல்லை. எதையோ இழந்ததைப் போல இருக்கிறாள். ஏன், நாளைக்கு கேட்டுவிட வேண்டும். மகிழ்ச்சி தராத வாழ்க்கையை அவளே ஏற்றுக்கொள்ள மாட்டாளே. என்ன பிரச்சனை? அம்மாவும் உறக்கத்தை தொலைத்தாள்.